வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். நடிகர் அஜித் இருக்காரு இல்லைங்களா? அவரு கார் ரேஸ் ஓட்டுறத தாண்டி அவர் ஒரு நடிகர், எல்லாத்துக்கும் பேர் பெற்றவர், புகழ் பெற்றவர் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியாப்பட்ட அஜித்தோட பிறந்த நாள் மே 1 அல்டிமேட் ஸ்டார் அப்படின்ட்டு உலகம் புகழ் பெற்று இன்னமும் விளங்கிட்டு இருக்கிறார். என் வீடு என் கணவர் அப்படின்ற திரைப்படத்துல ஒரு பள்ளி மாணவனாக அறிமுகமானவர் அஜித்குமார். 1993ஆம் ஆண்டு பிரேம புஸ்தகம் அப்படின்ற தெலுங்கு படத்துல அறிமுகம் ஆகிறாரு அஜித்குமார். அதை தொடர்ந்து அதே 1993ஆம் ஆண்டு அமராவதி படத்திலையும் அறிமுகம் ஆகிறாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆசை, காதல் கோட்டை, வாலி, அமர்க்களம் இது போன்ற எல்லா வெற்றி படங்களையும் தேடி தந்த அஜித்குமார் இன்று மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம் அன்று பிறந்திருக்கிறார் அப்படின்ட்டு சொன்னால் மிகையாகாது. தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா அஜித் அளவுக்கு தோல்வி படங்கள் கொடுத்த நடிகர் யாருமே இல்லை அப்படின்ட்டு சொன்னால் ஒரு பக்கம் இருக்க, அவர் பாத்தீங்கன்னா எனக்கு ரசிகர்கள் வேண்டாம் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லும் ஒரு கலைஞர் அப்படின்ட்டு சொல்லலாம். தலை அப்படின்ட்டு கூட்டாதீங்க அப்படின்ட்டும் எனக்கு எந்த ஒரு பட்டப்பேரும் வேணாம் அப்படின்ட்டு சொன்ன முதல் நடிகர் அஜித்குமார் அப்படின்ட்டு சொல்லலாம். அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட ரசிகர்களை பாக்குறத நிறுத்தி பல ஆண்டுகள் ஆனாலும் அவரோட படத்து ப்ரமோஷனுக்கும் எதுலையும் கலந்து கொண்டதில்லை இதுவரைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச படத்தை திரையில பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு கூஸ் பம்ஸா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். குறைவான சம்பளத்துல முதலாக அறிமுகம் ஆவறாரு அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார். இயக்குனர் அகத்தியன் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இயக்கிய வான்மதி படத்தில் அஜித் ஹீரோ. அந்த படம் குறித்து அவரிடம் மந்தவெளி வீட்டில் பேச சென்ற போது எனக்கு முதுகில் ஒரு பிரச்சனை, அதனால் நான் படுத்துக்கொண்டே பேசட்டுமா என்று அவர் கேட்டதும் நினைவில் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த படத்துல ஏற்பட்ட நல்ல நடிப்புனால காதல் கோட்டை திரைப்படத்திலையும் இவரை நடிக்க வச்சேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற அளவுக்கு அப்ப அஜித் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் இல்ல, சாதாரணமான ஹீரோ தான். இயக்குனர் அகத்தியர். ஆனாலும் அப்பயே அவருக்கு ஏகப்பட்ட பெண் ரசிகர்கள் இருந்திருக்காங்க. இன்றைய வளர்ச்சியில் கூட அவரு பெண் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகர்கள் தான் அதிகம் அப்படின்ட்டு சொல்லலாம். அகத்தியன் என்ன சொல்றாரு, சரியான நேரத்துக்கு அஜித் அவரு படத்தளத்திற்கு, அதாவது படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து சேருவாரு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இசட் துரை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அஜித் ஜோதிகா இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்ச திரைப்படம் முகவரி. இந்த முகவரி எடுக்கும் பொழுது அவர்கிட்ட நான் முதலாக இந்த திரைப்படத்தை இயக்குறேன், ஆனா எந்த இயக்குனரிடமும் நான் பணியாற்றியது இல்லை அப்படின்ட்டு சொன்னதற்கு பரவாயில்ல நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு பெருமிதமாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த படம் முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாக்கப்பட்டது, இன்று வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. படம் ரிலீஸுக்கு முன்பே எனக்கு ஒரு கார் பரிசளிச்சாரு. அது மட்டும் இல்லாம படப்பிடிப்பு தளத்தில் யார் வந்து கேட்டாலும் உதவி செய்யும் நல்ல மனிதன். நடிகர் அப்புக்குட்டி தன்னோட எக்ஸ்தலத்துல சொல்லுவது என்ன அப்படின்றத பார்ப்போம். அஜித் கூட வீரம், வேதாளம் இது போன்ற வெற்றி படங்கள்ல நடிச்ச அப்புக்குட்டி என்ன சொல்றாருன்னா, வீரம், வேதாளம் படங்கள்ல அவர் கூட நடிச்சேன். வேதாளம் திரைப்படத்துல நடிக்கிறப்ப அவரு என்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்தாரு. என்னை அழைச்சு அவரு நான் உன் கூட போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்பல. அதுக்கப்புறம் அவரு போட்டோ ஷூட் என்னை வச்சு எடுத்தாரு. என்னோட இமேஜ மாற்றணும் அப்படின்ட்டு அவர் நினைச்சதுனால நான் அவரு கேட்டதற்கு தயங்காம சரின்ட்டு ஒத்துக்கிட்டேன். அவர் கூட நடிக்கிறது மிகவும் எளிது, சகஜமாக நடிப்பாரு, எந்த முக சுளிப்பும் இல்லாம எப்பொழுதும் நம்ம கூட சகஜமா பேசுவார். நடிகர் மற்றும் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரை பத்தி பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்டண்ட் மாஸ்டரா அவரு கூட உதவி செஞ்சிருக்கிறேன். அவரு கூட வேலை செஞ்சதுல மங்காத்தா, என்னை அறிந்தால், வீரம் போன்ற எல்லா படங்களும் மிகப்பெரிய மெகா ஹிட் அடிச்சிருக்குது. மங்காத்தாவுல கார் சேசிங், சண்டை காட்சிகள் இது போன்ற எல்லா ஸ்டன் காட்சிகளும் அவரே செய்வாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா பைக் காட்சிகள் 200 கிலோமீட்டர் வேகத்துல சென்று எங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறாரு.
அவரு அந்த 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறது எங்களுக்கு மிக பயமாகவும் இருக்கும். எங்களுக்கெல்லாம் மிக ஆச்சரியத்தையும் குடுக்கும் அப்டின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. வரலாறு திரைப்படத்துல கூட நடிச்ச கன்னிகா தன்னோட பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரலாறு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, அஜித்துக்கு இரட்டை வேடம். அதுல ஒரு கதாபாத்திரத்துல மனைவியாகவும், இன்னொரு கதாபாத்திரத்தில் அம்மாவாகவும் நடிச்சிருக்கிறேன். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, நான் சினிமாவுக்கு புதுசு. ஆனாலும் அவரு கூட சகஜமா நடிச்சு எல்லாமே பழகிக்கிட்டேன். இத்தனை ஆண்டு காலத்துல சினிமாவுல தனக்கென ஒரு பெயரை எடுத்துக்கொண்டவர் அஜித் குமார் அப்படின்ட்டு சொல்லலாம்.